வணக்கம் மக்களே, நான் உங்கள் கதை கூறும் பிள்ளை. நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிறு தொண்டர் என்கிற பரஞ்சோதியார். ஒரு காலத்தில் பரஞ்சோதியார் அப்படின்றவர் வாழ்ந்து வந்தார். அவர் சிவபக்தர். அவர் சிவ அடியாருக்கு எல்லாருக்குமே டெய்லியுமே சாப்பாடு போட்டுருந்தார். அவர் ஒரு குறிக்கோள் ஒன்று வச்சுருந்தார். என்னென்னா, அடியார் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஒரு நாள் சிவன் அவரோட பக்தியை சோதிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு யோகி மாதிரி வேடமிட்டு வராரு. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு பிள்ளை கறி வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கு. அப்போ என்ன பண்ணலான்னு இருக்கும்போது, அப்போது அவங்களோட பிள்ளையை பார்க்கும்போது பிள்ளைக்கிட்ட போய் கேட்குறாங்க, உனக்கு இதுக்கு ஓகேவான்னு சொல்லும்போது, எனக்கு ஓகே அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். அப்போது அவங்களோட பிள்ளைய வெட்டி சமைச்சி கொடுக்கும்போது, எல்லா உறுப்புகளுக்குமே சேர்த்திங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் தலை சாப்பிட மாட்டீங்கன்றதுனால தலை போடல அப்படின்னும் போது, நாங்கள் அதையும் சாப்பிடுவோம், அதையும் எடுத்துருவாங்கன்னு சொல்லும்போது அதையும் எடுத்துகிட்டு படைக்கிறாங்க. அப்போது நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, வேணாம் அடியார் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் நாங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்கள் குழந்தைய கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது கம்முன்னு நிற்கிறார். கூப்பிட்ட உடனே அங்கேருந்து அப்படியே அந்த பையன் ஓடி வரான். பார்த்தீங்களா சிவனோட மகிமையை? ஸோ அதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இதே மாதிரி நிறைய காட்ஸோடைய வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.